இப்போ நீங்க சொன்னது போல 32 ஆண்டுகால பொது வாழ்க்கை. அந்த பொது வாழ்க்கைக்கு ஒரு கேள்விக்குறியாக்கிய அந்த அந்த டைமுக்கு பிறகு தான் நீங்க இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க இல்லையா? ஆமா. கடந்த 9ஆம் தேதி அவர் சொல்லிடுறாரு. அப்படின்னா என்னன்னா, ஒரு மனிதனுடைய அது அரசியலாகட்டும், அல்லது ஒரு நிர்வாகமாகட்டும், அல்லது எந்த விதமான ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும், ஒரு மனிதனை இறுதிப்படுத்துவதற்கான ஒற்றை வார்த்தை துரோகி. அந்த துரோகி என்ற அந்த பழியை தான் என் மீது தலைவர் சுமத்தி இருக்கிறார். அது இதோட முடியட்டும்னு நினைக்கிறார். ஆனால் நான் விரும்புகின்ற வரையிலும் என்னுடைய அரசியல் பொது வாழ்க்கையை யாராலும் முடித்து வைத்திட முடியாது. நானா விலகினா தான் உண்டு. இந்த பொது வாழ்க்கையை விரும்பியோ விரும்பாமல் நான் ஏற்றுக்கொண்டவன். நான் ஒரு விளையாட்டு வீரன். நான் 2 உணவகங்களை வைத்துக் கொண்டவன். நான் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் கட்ட வேண்டும் என்ற கனவுகளில் இருந்தவன். ஆனா என்னுடைய பாதை அரசியல் திரும்பியது. இந்த அரசியலை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதிலிருந்து மக்களுக்கு பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த தளத்தில் மறுமலர்ச்சி திமுகவில் பணியாற்றி இருக்கிறேன். பல்வேறு பெரிய வாய்ப்புகள், இதை விட மறுமலர்ச்சி திமுகவை கடந்து பல்வேறு சிறந்த வாய்ப்புகள்லாம் கூட எனக்கு கிடைத்த போது கூட நான் அதை புறந்தள்ளிவிட்டு இவருக்காக இருந்தேன் என்று சொன்னால், அந்த அறம் சார்ந்த அரசியல், ஒரு நெறிப்பிழலாத அரசியல், ஒரு உண்மையான அரசியல் என்று நாட்டு மக்கள் நம்மை சொல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வு தான் என்கிட்ட அழுத்தமாக இருந்தது. பட்டம் பதவிகளுக்காக அல்ல. ஒரு பொது வாழ்க்கை என்பது தொண்டு செய்வது, தொழில் அல்லது. அந்த இன்றைக்கு தொழிலாக மாறி இருக்கலாம். ஆனால் நான் தொண்டு செய்வதற்காக இந்த அரசியலில் இருக்கிறேன். அந்த தொண்டுக்கு இன்றைக்கு கேள்விக்குறி வருகின்ற போதுதான் இதிலிருந்து நான் குற்றமற்றவன் என்பதை மக்கள் மன்றத்தில் நீதி கேட்பதற்காக தான் நான் உண்ணாவிரதம். தலைவர் வைகோ அவர்கள் எதிர்த்து அல்ல. ஏன்னா அவர் சொல்லிட்டார் தீர்ப்பை.